Hello all, I'm Dr. Ahmed Kabirங்க சீனியர் கன்சல்டன்ட் ஜெனரல் பீடியாட்ரிக் சர்ஜரி பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸ். ஹெர்னியாஸ் குழந்தைங்களுக்கு வருமா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும். எஸ், வரலாம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே ஹெர்னியா வரலாம். இப்போ ஹெர்னியா வந்துட்டால் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பேபி நர்சஸோ இல்லைனா மதர்ஸோ தான் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுவாங்க. கீழே அடிவயிற்று பகுதியில் சின்னதாக ஒரு ஸ்வெல்லிங் வரும். ஸ்வெல்லிங் இடது பக்கம் வலது பக்கம் எந்த சைடு வேணாலும் வரலாம். அப்படி ஒரு ஸ்வெல்லிங் வந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் நம்ம ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம். காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கன்ஜெனேட்டல். அடல்ட் ஹெர்னியாவுக்கும் பீடியாட்ரிக் ஹெர்னியாவுக்கும் ரெண்டுக்குமே டோட்டலி டிஃப்ரெண்ட் ஈட்டியாலஜி தாங்க. இது வந்து பியூர்லி கன்ஜெனேட்டல் தான். ரீசன் என்னன்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரு பேட்டன்ட் ப்ராசஸ் வெஜினாலிஸ் சாக் அப்படிங்கிற ஒரு சாக் அது பேட்டண்ட்டாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். அது இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல குடல் கீழே இறங்குது. ஸோ இதுக்காக நம்ம ஏதாவது பயந்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. தென் ஃபர்தர் இப்படி பார்த்துட்டோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் அணுக வேண்டியது ஒரு பீடியாட்ரிக் சர்ஜன். பீடியாட்ரிக் சர்ஜனை போய் பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து பேபியினுடைய ஏஜ் வெயிட் எல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்ரோப்ரியேட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் இது ஆஸ் ஏர்லி as பாசிபிள் நம்ம சர்ஜரி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதை ரொம்ப நாள் நீட்டி வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் நீட்டி வைக்கிறது அட்வைசபிள் இல்லை. ஏன்னா அது வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் எமர்ஜென்சியாக பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். இன்கேஸ் ஏதாவது பேபிஸ்க்கு ஒரு அப்நார்மாலிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். அதாவது ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டிஸ் இருந்தால் மட்டும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். இல்லைன்னு சொன்னால் டைரெக்டாக நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாம். பெருசாக மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த சர்ஜரியில் இன்னும் வரதில்லை. வெரி சிம்பிள் அண்ட் டே கேர் ப்ரொசீஜரும் கூட. மார்னிங் வந்தால் சர்ஜரி முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங்கே நம்ம குழந்தைய வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். ஓகே.